ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு சைட் டிஷ், சப்பாத்தி, தோசை, அதே மாதிரி சாதத்துக்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இது எப்படி செய்யுது நம்ம பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு போட்டுக்கோங்க. ஒரு கப் கடலை மாவுக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாகவே ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கடலை மாவுன்றதுனால கொஞ்சம் பிசுபிசுப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் இறுக்கமான மாவாகவே இருக்கணும். நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்ததும் இதில் ஒரு கடைசியாக ஒரு அரை டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கையில் ஒட்டாமல் வரும். நல்லா பிசைஞ்ச இந்த மாவு நம்ம நீளமாக உருட்டி எடுத்துக்கணும் சிலிண்டர் ஷேப்பில். அதுக்காக கையில் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க, இல்லைனா ஒட்டும். இந்த மாதிரி எல்லாமே ஒரே அளவாக இருக்கிற மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே உருட்டி இந்த மாதிரி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம வேக வச்சு எடுக்கணும். இப்போ இது கூட சேர்க்கறதுக்காக இன்னொரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவு சில்லி பவுடர், ஒரு டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலா நல்லா தயிரோட எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் பீட் பண்ணி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தயிர் மிக்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சு எடுத்து அந்த உருண்டை எல்லாத்தையுமே நம்ம வேக வச்சு எடுக்கணும். அதுக்காக இன்னொரு பேன் எடுத்துகிட்டு இதில் 3லேருந்து 4 கப் அளவு தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா சூடானதும் மேலே ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் இந்த மாதிரி ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டாலே போதும். நல்லா சூப்பராக வெந்துடும். எண்ணெய் ஊற்றிருக்கிறதுனால ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நமக்கு வரும். பார்த்திங்கன்னா இப்போ தண்ணி நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. கரெக்டாக டைம் பார்த்து ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துட்டிங்கன்னா போதும். நல்லா சூப்பராக வெந்திருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப நல்லா வெந்து வந்திருக்கு. இதை இப்போ நம்ம தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா நம்ம கம்ப்ளீட்டாக ஆற வச்சுக்கலாம். ஆறினதுக்கப்புறமா இதை குட்டி குட்டி பீஸாக நம்ம கட் பண்ணி எடுக்கணும். சூடாக இருக்கும்போது கட் பண்ண வேண்டாம், ஆறினதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு அன்னாசிப்பூ, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கருவேப்பிலை நல்லா புரிஞ்சு வந்ததும் இதில் நல்லா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதே நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஓரளவு நல்லா வறுப்பட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதை சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிறதுக்காக லேசாக அந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ அடுப்பு சிம்லேயே வச்சுட்டு ஏற்கனவே நம்ம வேக வச்சுருக்கிற இந்த கடலை மாவு உருண்டைகள் எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பொடிசாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் மீடியமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை நல்லா போயிருக்கு. இது கூட நம்ம ஏற்கனவே கலந்து எடுத்து வச்சுருக்கிற அந்த தயிர் மசாலா மிக்ஸையும் சேர்த்து சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுலேருந்து நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மசாலா பச்சை வாசனைலாம் போயிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வேக வைக்கிறதுக்காக யூஸ் பண்ண தண்ணியிலே ஒரு 1/4 கப் தண்ணி மட்டும் இதில் நம்ம ஊற்றிக்கலாம். கூடவே உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இது வரைக்கும் நம்ம இதில் உப்பே சேர்க்கல, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சதையும் உள்ளே சேர்த்து நல்லா நம்ம கலந்துக்கலாம். இப்போ இது நல்லா சாஃப்டாக வேகிறதுக்காக இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நடுவில் திறந்து கிளறி விட்டுக்கலாம். ஒரு 4-5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சியும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நல்லா சூப்பராக வெந்திருக்கும். கடைசியாக அதில் கைப்பிடி அளவு கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இப்போ இதை நீங்கள் சுட சப்பாத்தியோட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தோசைக்கும் நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.